ശിവപുരാണം പ്രഥമസ്കന്ധം അധ്യായം 23 ശിവനാമ ജപത്തിനുடைய மகாத்மியம். நாம சிவாயாங்கிற பஞ்சாட்சர மந்திரம் அதனுடைய மகாத்மியத்தை பற்றியாக்கும் இங்கே சொல்கிறாங்க. ருத்ராட்ச மகாத்மியம், சிவநாம மகிமையை பிரகர்த்திக்கப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முனிமார் கேட்க வியாச சிஷ்யனாய சூதன் சொல்றார், சிவன் தான் பரமமான தெய்வம். பரமமான தெய்வம்னா சுப்ரீம் பவர்னு அர்த்தம், அவ்வளோதான். அதனால பரமசிவன் அப்படின்னு வச்சிருக்கேன். நம்மளோட கணக்கில் பிரம்மம், அவ்வளோதான். 26 தத்துவமான பிரம்மம், சிவபுராணமானத்தினால பரமேஸ்வரன், அவ்வளோதான். சிவநாமம் உச்சரிக்கப்பட்டவனை பாபம் ஸ்பர்ஷிக்கவே செய்யாது. அந்த சிவநாமம் உச்சரிக்கப்பட்டவனுடைய முகம் இருக்கே பாவனமான தீர்த்தம். அப்படின்னா யார் சிவநாமம் உச்சரிக்கிறாளோ அவளோட தரிசனம், அவளை முகத்தை பார்த்தாலே போருமா, நமக்கு புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கும். அந்த சிவநாமத்தை அவ தாற்பயத்தோட ஸ்ரத்தையோட விடாம ஜெபிக்கணும். இந்த நமசிவாயாங்கிற மந்திரத்தை ஆறு ஒருத்தன் டெய்லி உருவிட்டு ஜெபிக்கிறானோ அவனுடைய முகம் புண்ணிய தீர்த்தத்துக்கு சமம் அப்படிங்கிற. அதில் சிவ சின்னங்கள், சிவநாமம், விபூதி, ருத்ராட்சம், இந்த மூணுமே பாவனமானதான். விபூதி தரிச்சாலும் சரி, ருத்ராட்சம் தரிச்சாலும் சரி, சிவநாமம் சொன்னாலும் சரி, இதெல்லாமே பாவனம். பாவனம்னா சுத்தமானது, பாவத்தை எல்லாமாக்கக்கூடியது தாற்பயம். இந்த ருத்ராட்சம் இருக்கே அதை பார்க்கறதே ஒரு ஐஸ்வர்யம். ருத்ராட்சத்தோட மரம் பார்க்கறது அதை விட ஐஸ்வர்யம். இப்போ நெற்றியில பஸ்மம் இல்லாதவன், ருத்ராட்சம் தரிக்காதவன், சிவநாமம் உச்சரிக்காதவன், இப்படி ஒரு ஆளை நம்ம பார்த்தோம்னா அவன் அதமனாயிட்டு கணக்காக்கணும் அப்படிங்கிறது சிவபுராணம். அதனால சிவநாமம் உச்சரிக்கணும், பஸ்மம் தரிக்கணும், ருத்ராட்சம் போட்டு இருக்கணும். இந்த மூணும் மஸ்டாக். இந்த விஷயத்துல பிரம்மாவும் சரி, விஷ்ணுவும் சரி, மற்ற தேவன்மாரும் சரி துல்லியமான அபிப்பிராயக்கார ஆளாக்கும். அப்படின்னா தேவன்மாரே அதை சொல்லியிருக்கலாம், யாதொருவன் நெற்றியில பஸ்பமும் கழுத்துல ருத்ராட்சமும் நாக்கில் சிவநாமம் உச்சரிக்கலையோ அவன் அதமனான மனுஷனாக மாறுறான் அப்படின்னு தாக்கம். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறதே துர்லபமான ஜென்மம் இல்லையா? ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம். அது ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியில் உள்ள வாக்கு. 84 லட்சம் பிறவியில் அது துர்லபமாக கிடைக்கக்கூடியது மனுஷ ஜென்மம். அதே மாதிரி துர்லபமாக கிடைக்கக்கூடியது நம்மள மாதிரி மனுஷ ஜென்மம். நிறைய புண்ணியம் பண்ணினதுனால தான் நமக்கு இந்த ஜென்மம் இப்படி கிடைச்சிருக்கு. இந்த சிவபுராணம் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், படிக்கிறதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பமும், அதுக்குள்ள அனுகிரகம் பகவான் தந்திருக்காருன்னா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்மள்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும்? இந்த ஜென்மத்தை நம்ம சபலமாக்கணும் தான். குருநாதன் புனதெய்க சந்ததம் திருநாமம் நாவின் மேல் எப்பொழுதும் பிரியாதிருக்கிறது, நம்முடைய நரஜென்மம் சபலமாக்கிடுவான்னு போந்தான்னு சொன்னார். குரு உபதேசமாக கிடைச்ச அந்த மந்திரங்களை நம்ம நாக்கில் எப்பவும் சொல்லிகிட்டே இருந்தால்தான் இந்த நரஜென்மம் சபலமாகும். நான் இது சக்சஸ் ஆகுன்னு அர்த்தம். இந்த ஜென்மத்துக்கு ஒரு அர்த்தம் வேணுமானா நாம ஜபம் பண்ணணும், இல்லைன்னா அது விபலம், வேஸ்ட் அப்படிங்கிறத. இந்த அபிப்பிராயம் பிரம்மா விஷ்ணு சுரன்மார்க்கெல்லாம் உண்டு. அதனால என் ரிஷிகளே நீங்கள் இந்த மூணையும் கேட்டுங்கோ அப்படிங்கிறார். ஒரு நிமிஷம். அப்போ எவனொருவன் ருத்ராட்ச பஸ்மம் சிவநாமம் இந்த மூணும் இல்லாதவனாக இருக்கானோ அவன் அதமன். அப்படின்னா எவன் கழுத்தில் ருத்ராட்சமும், எவனுடைய நெற்றியில பஸ்மமும், எவனுடைய நாக்கில் பஞ்சாட்சர மந்திரமும் இருக்கோ அவன் உத்தமன் தாற்பயம். ஏன்னா இந்த சம்சார விருட்சம் இருக்கே அதோடு மூட இழக்கக்கூடியது சிவநாமம். இந்த விருட்சத்தை மூடோடு இலக்கி களையணும். அப்படின்னா அந்த சொல்பம் கூட உன்மூல நாசனம்னு தாற்பயம். ஏன்னா வேறு இருந்தால் மறுபடியும் முளைச்சி வரும். இந்த சம்சாரங்கிறத ஒரு விருட்சமாக நினைச்சோம். ஆனால் சம்சாரம்னா தெரிஞ்சுக்கணும், தமிழில் உள்ள அர்த்தம் அல்ல. பூமியில் பிறந்து வளர்ந்து இறந்து மறுபடியும் பிறந்து வளர்ந்து இப்படி புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடதே சயனம்னு சொல்கிறோமே, அதுதான் சம்சாரம். இந்த சம்சாரத்திலேருந்து ரட்சப்படணுமானா என்ன வழி?
பகவான் நினைச்சாதான் நமக்கு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அப்படி சம்சாரங்கிற விருட்சத்தினுடைய சுவடை வெட்டி தெளிக்கப்பட்ட கோடாலி சிவநாமம் அப்படின்னு சொன்னால், இந்த சிவநாமம் பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறதுனால நம்முடைய மனசிலிருந்து எல்லா விதமான மோகங்களும் இல்லாமாயி நமக்கு சம்சாரத்திலிருந்து விடுபட்டு சம்சாரங்கிற சாகரத்தோடு மதுகளை கடந்து நமக்கு மோட்சங்கிற அந்த சாயுஜ்யம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் மகா பாதகமாகப்பட்ட பர்வதத்தை இது தகர்க்கும். மகா பாதகத்தை பர்வதத்துக்கு துல்லியம் இங்கே உபமிச்சிருக்கார். இந்த பர்வதங்கிறது எவ்வளோ பெருசு, மகா பாதகம் அவ்வளோ பெருசு. மகா பாதகம்னா பஞ்சமகா பாதகம். பொய் சொல்றது, மத்தியம் கழிக்கிறது, சொர்ணஸ்தேயம், சுராபானம், அமிர்த பஜனம், அப்புறம் குருபத்ரி கமனம். இந்த 4 எண்ணம் தான் மனுஸ்மிருதியில் சொல்லுது. பஞ்சமகா பாதகம்னு பேர் 4 எண்ணம். சொர்ணஸ்தேயம், சொர்ணஸ்தேனா சொர்ணம்னா மோஷனம் எல்லாமே தேயம் தான். அது சொர்ணம் தேயம்னு சொல்லப்பட்டது அவ்வளோ விலைவெடிப்பானதுனால அதுதான் அதிக மோஷனம் போகும். இப்போ அதுதானே நடந்துட்டுருக்கேன், நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. சொர்ணஸ்தேயம் எங்கே பார்த்தாலும் சொர்ணம் கலாகும். சொர்ணஸ்தேயம், அமிர்த பஜனம் பொய் சொல்றது, சொர்ணஸ்தேயம், அமிர்த பஜனம், சுராபானம் மத்தியம் இல்லையா, சாராயம் குடிக்கிறது, கள்ளு குடிக்கிறது, இதெல்லாம் இன்டாக்சிகேஷன். குருபத்தினே கமனம். இந்த காலத்தில் குருகுல வித்யாபியாசம் இருந்ததுனால அப்படி ஒரு சான்ஸ் இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இந்த 4ஐயும் சொல்லிட்டு பஞ்சமகா பாதகம் ஏன் சொல்லியிருக்குன்னா, அந்த 5ஆமத்தது என்னதுன்னா, இந்த 4 எண்ணம் செய்தவனை பார்க்கவோ அவனோட பேசவோ அவனுடைய சம்சர்க்கம் கூடவோ செய்தா அந்த பாவம் நமக்கு வந்துடும். அதனால தான் நான் ஒன்றுமே செய்யலையே, பாவமே செய்யலையே, ஏன் கஷ்டப்படுறேன்னா நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய பாவங்கள் செய்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்படிப்பட்ட இதில் நம்ம இந்த இப்போ நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், ரோட்டில் நடக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஆட்டோவில் ஏறுறோம், இல்லைன்னா பஸ்ஸில் ஏறுறோம், பக்கத்து சீட்டில் ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிறான். நம்ம யாரு நீ அவங்கள்ட்ட கேட்க முடியுமா, நீ பஞ்சமகாபாதம் பண்ணியிருக்கியான்னு கேட்க முடியுமா? நமக்கு முடியாது இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு பாவம் பண்ண பக்கத்தில் உட்காண்டா கூட நமசிவாய மந்திரம் ஜெபிச்சுருக்கப்பட்டவன இந்த பாவம் பாதிக்காதுன்னு தாத்பரியம். அவ்வளோ. அதனால எங்கேயாவது போய் அபரிஜிதான ஒருத்தனை பார்த்து பக்கத்தில் உட்காரவோ அவங்கள்ட்ட பேசவோ அவன்கிட்ட ஸ்பர்சிக்கவோ உள்ள ஒரு அவசரம் வந்துருத்தனா, பஸ்ஸில் நெருக்கமாக இருந்தால் ஸ்பர்சிச்சு தானே ஆகணும். மனசுக்குள்ளே நமசிவாய 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 ஜெபிச்சுக்கலாம். அப்படி ஜெபிச்சா பர்வதம் மாதிரி இருக்கிற அந்த மகாபாதகத்தை இல்லாமாக்கிடும். செய்தவனுக்கே பாபம் போகும்னா நமக்கு காண்டக்டினால கிடைக்கப்பட்டது இல்லவா, சம்சர்க்கத்தினால. சிவநாமம் பீயூஷ வருஷம் போல சுககரம். அப்படியே நல்ல மழை எப்படி நமக்கு எல்லாத்துக்கும் உபகாரப்படுமோ அதுபோல சுககரம். எவனொருவன் நமசிவாய மந்திரத்தை ஜெபிச்சுட்டே இருக்கானோ அவனுக்கு முக்தி நிச்சயம் லபிக்கும். ஆஜன்மகிருதமான பாபம் நசிக்கிறதுக்கு இந்த சிவநாம கிருத்தனம் போரும். ஆஜன்மகிருதமான பாபம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பல ஜென்மங்களாக செய்த பாபங்கள் அது இல்லாமக்கிறதுக்கு சிவநாம கீர்த்தனம் செய்தா போதும், வேற ஒன்றும் செய்யண்டாம். சிவநாம கீர்த்தனம், சிவமந்திர ஜபம், நமசிவாயாங்கிற பஞ்சாட்சர மந்திர ஜபம் மாத்திரமே போரும். நம்முடைய அத்தனை பாவங்களையும் இதுவரைக்கும் செய்த அத்தனை பாவங்களும் ஜென்மாந்திர கிருதம் இதுவரைக்குங்கிறத பாவங்கள் அம்பட்டும் போகும். எப்படி ஆகும் தெரியுமா? காற்று நிறைய விருட்சங்கள் இருக்கு, ஒரு அக்னி வந்தால் நிமிஷம் போதில் அந்த விருட்சங்கள் எல்லாம் எப்படி இல்லாமாக்குமோ. ஒரு விருட்சம் வளரணுமானா எவ்வளோ வருஷம் ஆகும் இல்லையா? சின்ன ஒரு செடியாய் அது மரமாய் தளர்ச்சி வளர்ந்து பெரிய ஒரு விருட்சமாக ஆகணுமால பல வருஷங்கள் ஆகணும். அப்படி பல வருஷங்களாக நிற்கப்பட்ட அந்த விருட்சத்தை கூட ஒரு தீப்பொறி வந்தாச்சுன்னா நிமிஷம் போதில் இல்லாமல் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி ஜென்ம ஜென்மாந்திரமாக நம்ம பண்ணின பாவங்கள் எல்லாம் இந்த நாம சிவமந்திர ஜபத்தினால நாம ஜபத்தினால இல்லாமல் ஆயிடும்னு தாற்பயம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார், விருட்சங்கள் அக்னியில் வந்து வெந்நீர் ஆகிற மாதிரி பாவங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகும். பிரம்மஹத்யா பாபத்துக்கும் நரகத்திற்கு மோஜன மார்க்கமாய் சிவநாபம் உண்டாகும். பிரம்மஹத்யா பாபம்னா பிராமணனை பதம் பண்ணுறது பிரம்மஹத்யா பாபம், ஒரு ஸ்திரீயை பதம் பண்ணுறது பிரம்மஹத்யா பாபம். அதனால நம்ம சாஸ்திரத்தில் ஒரு பிராமணன் தப்பு பண்ணினான்னா அவனை வத சிக்ஷைக்கு அர்ஹனானா கூட அவனை வதிக்கப்படாதுங்கிறது சாஸ்திரம். அதுக்காக என்ன பண்ணுவான்னா அவனோட குடுமையை வெட்டிடுவான். அதான் அஸ்வத்தாமாவுக்கு அர்ஜுனன் கொல்ல போகும்போது கிருஷ்ணன் சொல்வார், கொல்லாதே
பிரம்மஹத்யா தோஷம் வந்துடும், பிராமணனை வதம் பண்ணப்படாது. அதுக்கு ஈக்குவலான சிக்ஷை குடுமையை வெட்டினா இட் இஸ் ஈக்குவல் டு கில் ஹிம்னு அர்த்தம். உனக்கு கொல்லறதுக்கு சமானம். ஒரு ஸ்திரீ தப்பு பண்ணினா என்ன பண்ணுறது? வத சிக்ஷைக்கு அர்ஹையாக்கும். ஆனால் அவளை வதிக்கப்படாதுன்னு சாஸ்திரம். ப்ராக்டிக்கலாக உள்ளது வேற, நம்ம சாஸ்திரத்தை சொல்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுவானா, அவளை வச்சு அந்த தலையை முண்டனம் பண்ணிவிடுவோம், மொட்டை அடித்து விட்டுருவான். அது இட் இஸ் ஈக்குவல் டு கில் ஹர்னு அர்த்தம். அது மாதிரி தூதனுக்கு அங்கச்சேதம் பண்ணலாம், வதம் பண்ணக்கூடாது. அதனால நரகத்தியை சில சமயத்தில் தெரியாமைக்கு வரும், நிறைய இடத்துல அந்த மாதிரி வரும். வண்டியில் போகிறவன் மனப்பூர்வமாக இருக்காது இல்லையா? பேக் வீல் ஏறினா அவன் என்ன பண்ணுறது? டிரைவர் என்ன பண்ணுவான்? அவனை கூப்பிட்டு அடித்து பிரயோஜனம் இல்லை. அவன் பாட்டில் ஓட்டுன மேலே அவன் வண்டி ஃப்ரண்ட்டில் போயாச்சு. பின்னாடி வரப்பட்டா தட்டி விழவோ என்னவோ செய்தானா அவனுக்கு தெரியாது. இப்போ டெலிபரேட்டாக அல்லாமல் அதுக்கு பின்னாடி ஆக்சிடென்ட் பேர் மனப்பூர்வம் செய்கிறது அல்லவே. ஏதாவது விதத்தில் ஒரு நரகத்தியைக்கு நம்ம காரணமாயிட்டோமானா அப்படித்தான் வரணுங்கிறதுல. ஒருத்தரை போய் ரொம்ப சண்டை போடுறோம், இல்லைட்டா அனாவசியமாக பேசுகிறோம், அந்த துக்கத்தினால அவன் மாரடைப்பினால வந்து பிராணம் விட்டுட்டானா அவனை கொன்னத்துக்கு சமானமாக்க நம்மளோட வாக்குனால அவனுக்கு மரணம் சம்பவிச்சதுன்னு வருமானா அது நரகத்துக்கு ஏதோ சொல்லியிருந்தான். இந்த மாதிரி உள்ள பிராயச்சித்தம் பண்ண முடியாத பாவங்கள் கூட சிவநாம ஜபத்தினால போகும்னா அதுக்காக என்ன வேணா பண்ணிட்டு நமசிவாய ஜபிக்கலாங்கிற அர்த்தம் அல்ல. அந்த நமசிவாயாங்கிற சிவநாம ஜபத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு காட்டுறோம். அவ்வளோதான். ஏன்னா பிரம்மஹத்தியை பிராயச்சித்தம் இல்லாதது, நரகத்தை பிராயச்சித்தம் இல்லாதது. அப்படிப்பட்ட பிராயச்சித்தம் இல்லாத பாவங்கள் கூட இல்லாமக்கக்கூடிய சக்தி நம்ம நாம ஜபத்துக்கு உண்டுன்னு சொன்னால் அதோடைய பிராதானியத்தை காணிக்கத்தான் சொல்லப்பட்ட காரியம். உத்தமமான கதி கிடைக்கணும் அப்படின்னா சிவநாம ஸ்மரணம் வேணும். உத்தமமான கதினா நம்ம இது கழிச்சுட்டு இப்போ நிறைய பேர் இன்னைக்கு நான் ஒரு ஆத்துல ராமாயணம் வாசிக்க போனேன். சொல்கிறான், மாமா சொல்லிட்டு போனாலே எனக்கு ஒன்றும் பண்ணாதே, கோவிந்தா கொள்ளி போட்டால் போதும். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவா, எனக்கு ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், பணமெல்லாம் செலவாக்காதேக்கு வந்தேன். தெரியாதனால சொல்லப்பட்டதா. அப்படியெல்லாம் ஒன்றும் பணத்துக்கு லாபம் செய்யாமல் இருந்தால் அந்த ஆத்மா கதி இல்லாமல் தான் அலையுமே ஒழிய அதுக்கு அந்த பிதர்லோகத்துக்கு போக முடியாது. இங்கிருந்து டைரக்ட் என்ட்ரி எல்லாம் கிடையாது. 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் கழிஞ்சு தான் அங்கே பதலோகத்துக்கு போக முடியும். நம்ம சம்பிரதாயத்தில் அவாவா ஜாதியில் அவாவா சம்பிரதாயத்தில் என்ன உண்டோ அந்த மாதிரி உள்ள கர்மாக்கள் பண்ணினாத்தான் அதுக்கு பிதலோகத்துக்கு போக முடியுமே ஒழிய இல்லைன்னா அது ஒரு ஸ்பிரிட்டாக தான் அங்கே சுற்றிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இல்லாமல் இகலோகம் பரலோகம்னு உண்டு. அந்த பரலோகத்தில் வசிக்க வேண்டி வரும். ஒன்றிலே அடுத்த ஜென்மம் இல்லையானா முக்தி, இது ரெண்டும் கிடைக்கிற வரைக்கும் பரலோகத்தில் வசித்து தான் ஆகணும். அதுதான் உத்தமமான கதின்னு அர்த்தம். அந்த உத்தமமான கதி நல்ல அழகான சௌரியமான பரலோகத்தில் ஜீவிக்கணுமானாலும் சரி, பரலோகத்திலேருந்து நல்ல ஒரு மறுஜென்மம் கிடைக்கணுமானாலும் சரி, இல்லை பரலோகத்துக்குள்ளே போகாமக்கு நமக்கு மோட்சம் கிடைக்கப்பட்டதானது உத்தம கதிகள். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த சிவநாம ஸ்மரணம் நமசிவாயாங்கிறத மனசில் நினைச்சிட்டாலே போருங்கிறார் சூதன். அதனால அப்படிப்பட்ட விசேஷமானது இந்த சிவநாம ஜபம். பஸ்மம் தரிக்கணும், அழகா பஸ்மம் இட்டுக்கணும். 3 வரை நெத்தியில, இந்த தோளில், கையில், இந்த கை முட்டில் எங்கெல்லாம் இந்த ஜாயின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் விட்டுக்கணும். பண்டு காலத்தில் இதெல்லாம் விரும்பின வைக்கிறதில்லை. இந்த விபூதிக்கு ஒரு குணம் என்னன்னா அந்த உள்ளே இருக்கப்பட்ட துர்நீரெல்லாம் வலிச்சு எடுத்துடும், அது சக்கையது எடுத்துடும். அதுக்குத்தான் இந்த ஓரோ சந்திகளில் நம்ம பஸ்மம் விட்டுக்கிறோம். இப்படி சிவநாம ஜபம் ஜபிக்கணும், பஸ்மம் தரிக்கணும், லிங்க ஆராதனை நடத்தணும். சிவலிங்க ஆராதனை எப்படி நம்ம இது வரைக்கும் உள்ளதில் பார்த்தோம், எப்படி எல்லாம் சிவலிங்க ஆராதனை பண்ணணும் சொல்லி. இதெல்லாம் செய்தால் மட்டும் போராது, சிவநாமம் சந்ததம் கீர்த்தனம் செய்யணும். குருநாமன் துணதீக சந்ததம், எப்போது சொல்லிட்டே இருக்கணும். நமசிவாய் 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 சொல்லிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட ரீதியில் சிவச்சின்னங்களான பஸ்மமும் தரித்து ருத்ராட்சமும் தரித்து அந்த சுத்தமான மனசோட யாதொருவன் சிவநாமம் சொல்கிறானோ அந்த சிவநாம மந்திர ஜபம் அவனுடைய எல்லா பாவங்களையும் நசிக்கிறதுக்கு சகாயமாகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு சிவநாம ஜபத்துடைய மகாத்மியத்தை சொல்கிறார் சூதன். அடுத்ததில் பஸ்மத்துடைய மகாத்மியம் வருது. பஸ்மம்னா என்ன, எதுக்காக பஸ்மம் தரிக்கணுங்கிறதெல்லாம் 24வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். சிவபுராணம் பிரதம ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயம் அந்த டெக்ஸ்டில் உள்ள கெஸ்ட் மீனிங்கை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ருத்ராட்சத்தினுடையும் சிவநாம மகிமை, இதை 3 மக்கம் இதில் விஷயமாக இருக்குது. ரிஷிகள் கேட்குறா, ரிஷியோ ஊச்சு சூத சூத மகாபாகா வியாசசிஷ்ய நமோஸ்துதே ததேவ வியாசதோ ப்ரூஹி
பஸ்ம மாஹாத்மியமுத்தமம் ததா ருத்ராட்ச மாஹாத்மியம் நாம மாஹாத்மியமுத்தமம் ஹிருதயம் ப்ரூஹி சுப்ரீத்யா மமானந்தய மானசம். ஏ சூதா, மகாபாகா வியாச சிஷ்யனான நீங்கள் எங்களுக்கு சிவமகிமையை பற்றி, சிவநாம மகிமையை பற்றியும் ருத்ராட்ச மகிமையை பற்றியும் எங்களுக்கு பஸ்ம மகிமையை பற்றியும் எல்லாம் நீங்கள் சொல்லித்தரணும், கேட்கறது நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்க அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, ருத்ராட்ச மகிமை ஆദ്യം பஸ்ம மகாத்மியம் கேட்டார். அது மாத்திரமல்ல, ருத்ராட்ச மகிமையும் நாம மகாத்மியமும் ஹிருதயம் ப்ரூஹி சுப்ரீத்யா மூணையும் எங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு. எப்படி ஆனந்தய மானசம், எங்களுடைய மனசுக்கு ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி உள்ள இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல சுதன் சொல்றார். சாது பிருஷ்டம் பவத்பிஷ்ச லோகானாம் ஹிதகாரகம் பவந்தோவை மகாதன்யா பவித்ரா குலபூஷணா ஏஷாம் ஜெய்வ சிவசாட்சாத் தெய்வதம் பரமம் சுபம் ததா சிவ கதா லோகே வல்லபா பவதம் சதா. நான் சொல்றேன், லோகஹிதமான கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கேள், அதில் எனக்கு சந்தோஷம். நீங்கள்லாம் சாதுக்கள், உத்தமர்கள். அப்புறம் குலபூஷணம் அப்படின்னா அந்த ரிஷிகள் அல்லவா, ரிஷிகுலத்துக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியவர்னா உத்தமமானவர் தாத்பரியம். அப்படிப்பட்ட நீங்கள் ரிஷிகளை பிரசம்சிக்கிறார் சூதன். உங்களுக்கு சிவன்தான் இஷ்டப்பட்ட தெய்வம், சுப்ரீம் பவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனாலே, அதுபோல சதாசிவனுடைய புராண கதைகள் கேட்கறதுல ஆசைப்படுற காரணத்தினாலேயும் நான் அது விஷயத்தை சொல்றேன், கேட்டுங்கோ. எப்படி தேதன்யாச்ச கிருதார்த்தாச்ச சபலம் தேகதாரணம் உத்ருதம் ஜ குலம் தேஷாம் ஏ சிவம் சமுபாசதே சிவநாம முகேயஸ்ய சதாசிவ சிவேதிஜ பாபாலின ஸ்பிருஷ்யன்யேவ கதிராங்காரகம் யதா. இந்த சிவ தியானம் செய்யப்பட்டவன் பாக்கியசாலிகள், விஜயிகள். அதுபோல அவனுக்கு அவன் எந்த சமுதாயத்தில் இருக்கானோ, எந்த வர்க்கத்தில் இருக்கானோ, இந்த வர்க்கத்துக்கே அவன் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவன். அதனால உத்தமனாக இருக்கக்கூடியவன் அந்த சிவநாமத்தை ஜபம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சிவநாமத்தினுடைய பிராதானியத்தையாக முதல்ல சொல்றான். இந்த சிவநாமம் உச்சரிக்கப்பட்டவனுக்கு அவங்கிட்ட பாபமே வராது. எப்படி கரிங்காலி தீக்கனல் போல அந்த பாபம் தீக்கனல்கிட்ட ஏதாவது போனால் எப்படி பொசுங்கி போயிடுமோ, அதை மாதிரியே இந்த பாபம் எல்லாம் இவனோட உச்சாரணத்தினால, இவனுடைய நாம ஜபத்தினால, நம சிவாயாங்கிற மந்திர ஜபத்தினால, சிவநாம ஜபத்தினால அது கிட்டவே வராது, தொடக்கூட முடியாததான், அவனை ஸ்பர்சிக்க கூட செய்யாது. அதனால என்ன, ஸ்ரீசிவாய நமஸ்துபியம் முகம் வியாகரதே யதா தன்முகம் பாவனம் தீர்த்தம் சர்வபாப விநாசனம் தன்முகம் ச யதாயோ வை பஷ்யதி பிரீதிமான் நரஹ தீர்த்தஜன்யம் பலம் தஸ்ய பவதீதி சுனிஷ்சிதம். இந்த சிவாய நமஹா அப்படிங்கிற பதத்தை உச்சரிக்கப்பட்டவனுடைய நாக்கு அவன் உச்சரிக்க தொடங்கும் போதே அவன் பவித்திரனாக மாறுறான். புண்ணியஸ்தலமாகப்பட்ட புண்ணியஸ்தலமாகப்பட்டதும் எல்லா பாவங்களையும் களையப்பட்டதுமான புண்ணிய தீர்த்தமாக மாறுறதாம் அவனுடைய நாக்கு. சிவாய நமஹான்னு சொல்லறதுக்கு தொடங்கப்பட்ட நாக்கே புண்ணிய தீர்த்தத்துக்கு சமானமா மாறிடும். அப்படின்னா அந்த அளவுக்கு பிராதானியம் அர்ஹிக்கப்பட்டது சிவநாமம் அப்படின்னு தான் தாத்பரியம். அதனால இப்படி பக்தியோட சொல்லப்பட்டவன் அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது எப்படின்னா, புண்ணியஸ்தல தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணின மாதிரி உள்ள பலம் கிடைக்குமாம் அவனுடைய முகத்துக்கு. அவனுடைய அந்த அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தபஸ் பண்ணப்பட்டவா, நாமஜபம் பண்ணப்பட்டவா, இவாளெல்லாம் முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம், ஒரு தேஜஸ் இருக்கும். அது அந்த பகவத் விசாரத்திலே இருக்கிறதுனால, மனசு பூரா பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக்க முகத்தில் தெரியறது. சொல்லுவோம் இல்லையா, என்ன தேஜஸ் அவளோட முகத்தில், என்ன தேஜஸ் முகத்தில் அப்படின்னு. இந்த தேஜஸ் எப்படி வரும்? மேக்கப் எல்லாம் போட்டாலும் தேஜஸ் வராது. அது பகவத் அனுகிரகத்தினால தான் வரும், நாமஜபத்தினால தான் வரும். அப்படி இருக்கப்பட்ட அந்த தேஜஸ் வருங்கிறதுல சம்சயமே வேண்டாம். நிச்சயம் அப்படிங்கிறார். சுனிச்சயம் எத்திரத்ரயம் சதா திட்டே தச்சுபதரம் வித்வாஹ தஸ்ய ஸ்பர்ஷன மாத்திரேன வேணி ஸ்நான பலம் லபேத்.
இந்த இப்படி பக்தியோட சொல்லப்பட்டவன் என்னெல்லாம் ருத்ராட்சம், பஸ்மம், சிவநாமம் ஜபிக்கிறது, இந்த மூணும் செய்யப்பட்டதுனால என்னன்னா திரிவேணி ஸ்நானம் செய்த பலம் லபிக்கும். புண்ணிய தீர்த்தமான கங்கையில ஸ்நானம் பண்ணின பலம் கிடைக்கும். அதனால ருத்ராட்சதாரி, சிவநாமம் ஜபிக்கப்பட்டவன், சரீரம் முழுவதும் பஸ்மம் பூசிந்தவன், இப்படிப்பட்டவனை இப்படி ஒருத்தன் செய்தா விசேஷமான பலம். அதனால என்ன, திரிவேணி ஸ்நானத்தினுடைய பரிசுத்தி அவனுக்கு உண்டாகும் தாத்பரியம். என்ன சொல்றாருன்னா, சிவநாம விபூதிஷ்ட ததா ருத்ரக்ஷ ஏவஜா ஏதத்ரயம் மகாபுண்ணியம் திரிவேணி சதுஷம் ஸ்மிருதம் ஏதத்ரயம் ஷரீரேஜ யஸ்ய திஷ்டதி நித்யஷா தஸ்யைவ தர்சனம் லோகே துர்லபம் பாபஹாரகம் தத்தர்சனம் ததாவேணி நோபயோர் அந்தரம் மன ஏவம் யோன விஜானாதி ச பாபிஷ்டோ ந சம்சயः. சிவநாம விபூதிஷ்ட ததா ருத்ரக்ஷ ஏவஜா. அந்த சிவநாமங்கிறது உச்சரிக்கிறது கங்கையில ஸ்நானம் பண்ணதுக்கு துல்லியம். ருத்ராட்சங்கிறது யமுனைக்கு துல்லியம், பஸ்மங்கிறது சரஸ்வதி தேவிக்கு துல்லியம். இப்படி விபூதி, ருத்ராட்சம், சிவநாமம் இதை ஒருமிச்சு இருக்கப்பட்டதை பார்த்தாலே போருமா. அது தரிசிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கே சர்வ பாபம் போயிடும். அப்படின்னா தரிச்சவனுக்கு அனந்த புண்ணியம் அர்த்தம். ருத்ராட்சம், விபூதி, சிவநாமம் இந்த மூணும் உச்சரிக்கப்பட்டவனை பார்த்தாலே பாபம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற. அதனால என்ன, தத்தர்சனம் ததாவேணி நோபயோர் அந்தரம் மனா ஏவம் யோன விஜானாதி சபாபிஷ்டோன சம்சயா விபூதிரஸ்ய நோ லாபாலே நாங்கே ருத்ராட்சதாரணம் நாசே சிவமயி வாணி தம் தெஜேதமம் யதா சைவம் நாம யதா கங்கா விபூரித்ய யமுனாமதா ருத்ராட்சம் விதினா புரோக்தா சர்வபாப விநாசினி. நேற்று சொன்னதுதான். சிவநாமம் கங்கை, விபூதி தான் யமுனை, அது ருத்ராட்சம் தான் சரஸ்வதி. ஷரீரேஜ த்ரயம் யஸ்ய தத்பலம் சைகதஸ்திதம் ஏகதோ வேணிகாயாச்ச ஸ்நானஜம் து பலம் புதைஹி. இந்த பஸ்மம் தரிக்கிறதுனாலே, ருத்ராட்சம் தரிக்கிறதுனாலே, சிவநாமம் உச்சரிக்கிறதுனாலையும் அவனுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வரும். மட்டுமல்ல, அவனுடைய தாரித்ரியம் இல்லாம. அப்படி சிவநாமம் கங்கை, பஸ்மம் யமுனை, ருத்ராட்சம் சரஸ்வதி, இந்த மூணுமே பாவத்தை இல்லாமக்கக்கூடியது தாற்பயம். அதானது கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற புண்ணிய தீர்த்தங்களுடைய சங்கமமான திரிவேணியில ஸ்நானம் பண்ணினாலோ, இல்லை இது ஏதாவது ஒரு நதியில ஸ்நானம் பண்ணினாலோ என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ருத்ராட்சம் தரிச்சு, பஸ்மம் தரிச்சு, சிவநாமம் சொன்னாலே கிடைச்சிடும்னு தாற்பயம். அவ்வளவு பிராதானியம் ருத்ராட்சத்துக்கும் சிவநாமத்துக்கும் இருக்கும் உண்டும் தாற்பயம். இந்த மூணும் ஒரு ஆள்கிட்ட ஆருக்கு இருக்கோ அவன் எல்லா சௌபாகியம் உள்ளவனாக மாறுறான். அவன் பண்டிதனாக வருவன்கிறத பற்றி சந்தேகமே வேண்டாம். திரிவேணி ஸ்நானம் செய்யறதுக்கு துல்லியமான ஒரு பலத்தை அவன் அனுபவிக்கிறான். அதனால என்ன, ததேவம் துலிதம் பூர்வம் பிரம்மணா ஹிதகாரிணா சமானம் சைவ தஜ்ஜாதம் தஸ்மாத் தாரியம் சதா புதைஹி தத்தினம் ஹி சமாரப்ய பிரம்ம விஷ்ணுவாதிபி சுரைஹி தாரியதே திருதயம் தச்ச தர்சனாத் பாபஹாரகம். லோகஹித ரட்சிக்கப்பட்ட பிரம்மா விஷ்ணு தொடங்கினவாளெல்லாம் இந்த பஸ்மதாரணமும் இந்த ருத்ராட்ச தாரணமும் அவசியமா இருக்கணுங்கிறதே அவ உபதேசிக்கிறார். அதனால பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்மார், பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் கூட இதை தரிக்கிறாளாம், விபூதி, சிவநாமம், ருத்ராட்சம் அப்படின்னு. காரணம், தர்சன மாத்திரையிலே அந்த பாபம் நசிக்கும்னு தாத்பரியம். அதனால அப்படி சொன்ன உடனே ரிஷிகள் கேட்கிறா, ஈதிருஷம் கி பலம் புரோக்தம் நாமாதி திரையோதோத்பவம் தன்மாஹாத்மியம் விசேஷேன பக்துமர்ஷி சுபரதா. நீங்கள் இதோடெல்லாம் பிரயோஜனம் என்னான்னு நீங்கள் சொல்றீர்கள். ஆனால் இப்படி சொன்னால் மட்டும் போராது, எங்களுக்கு விசேஷமாக இதை பற்றியுள்ள பிரபாவத்தை சொல்லி தரணும் அப்படின்னு. எல்லா பாபமும் பாபம் போகும் மட்டும்னு சொன்னால் போராது, கொஞ்சம் கூட விசேஷமான இதனுடைய பலங்கள் உண்டு, அந்த பலங்களை சொல்லணும். அப்படிங்கும்போது
சொல்றா, ரிஷயோகி மகாபிராஜ்ஞா சச்சைவா ஞானினாம்பரா தன்மாஹத்மி சத்பக்தியா சுணுதா தாரதோ விதாக சகூடம் அபிஸ்சாஸ்திரேஷு புராணேஷு சுதிஷ்வபி பவட் ஸ்னேகான் மயாபிப்ரா பிரகாஷ கிரியதே துனா. ரிஷிகளே, நீங்கள் புத்திசாலிகள், நீங்கள் எல்லாம் சிவனடிகார், பண்டிதர்களுமாக்கும் விசேஷ மகிமே வேணும்னு கேட்கிறீங்களே, அதிலிருந்தே உங்கள் சிவபக்தியை நான் புரிஞ்சுக்கிறேன், சொல்கிறேன், கேட்டுங்கோ, ஸ்ரத்தையாக கேட்டுங்கோ. இப்படி இதனுடைய மகிமை வேதத்துக்கே தெரியாது. விஷயம் புராண சாஸ்திரங்கள் கூட இதை வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த ருத்ராட்ச விபூதி சிவநாம ஜப மகிமை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நான் அதை சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சாதாரண சாஸ்திரங்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயமா இருந்தாலும் பகவத் அனுகிரகத்தினால என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்னு கேட்டுங்கோ அப்படின்னு அதனுடைய மகிமையை ஓரோன்னா வர்ணிக்கிறாராம் சூதன். கஸ்தத்ரிதயன் மாஹாத்மியம் சம்ஜானாதி திஜோத்தமாக மகேஸ்வரம் வினா சர்வம் பிரம்மாண்டே சரசத்வரம் வச்மியகம் நாம மாஹாத்மியம் யதாபக்தி சமாசதா சுருணுத பிரீதிதோ விப்ரா சர்வபாபகரம் கரம். இந்த 3 வஸ்துக்கள் இருக்கே, இந்த பிராதானியம் எல்லாம், இதெல்லாம் பரமேஸ்வரனால் மட்டும்தான் வர்ணிக்க முடியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இங்கே பக்தியினால் நான் இதை சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த 3மே நேரத்தை சொன்ன மாதிரி எல்லா பாவங்களையும் இல்லாமாக்கப்பட்டது தான். இப்போ நமக்கு நானும் நினச்சேன், இப்படி சும்மா இதே திருப்பி 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 எதுக்கு சொல்கிறா அப்படின்னு தோணும். உரைக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஒரே விஷயம்தான். ஒரு செவரில் ஆணை அடிக்கணுமானா ஒரு பிராവശ്யம் அடித்தா போறாதான். எதுக்கு நல்ல போட்டு அடி அடின்னு அடிக்கிறோம்? அது எப்போ ஆட்டினா இழகாமல் இருக்கோ, ஃபிக்ஸ் ஆகிறதோ அதுவரை அடிக்கணும். அதை அதே மாதிரி தான் பித்தளை பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தான் ரெப்படிஷன் தான் நமக்கு மனசில் அந்த உறுதியை கொடுக்குங்கிறதுனால தான் திருப்பி 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 இவர் சொல்கிறாரு. அதனால சிவேதி நாமதாவாக்னேர் மகாபாதக பர்வதாக பஸ்மி பவந்தியனாயாசார் சத்தியம் சத்தியம் ந சம்சயா. இந்த சிவநாமம் இருக்கே, காட்டுதி வந்தால் எப்படி காடுகளை இல்லாமாக்குமோ அப்படி பர்வத துல்லியமான பாவங்களை இல்லாமாக்கக்கூடியது இந்த சிவநாமம். அது காட்டுது எப்படி காட்டை எரிச்சு பஸ்மமாக்குமோ அதை மாதிரி பர்வதம் மாதிரி இருக்கப்பட்ட ரோக பர்வத தம்போலையே நமஹா நம்ம எழுதுறோம் இல்லையா, பர்வதம் போல் இருக்கப்பட்ட ரோகத்தை எல்லாம் இல்லாமாக்கக்கூடியது தேவி அப்படின்னு சொன்னா கடினமான ரோகங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிக்கும் அதனுடைய இன்னர் மீனிங் பார்த்தா ரோகம் பவரோகம்னா சம்சாரம், லௌகிகமான இச்சைகள், அதுதான் தாற்பயம். அது மலை போல இந்த சம்சார ரோகத்தை இல்லாமக்கக்கூடியது, தூள் தூளாக்கக்கூடியது அம்பாளுடைய அனுகிரகம் அதில் வருது. அதே மாதிரி இங்கே காட்டுதி எப்படி காடுகளை பஸ்மீகரிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுமோ அதே மாதிரி பர்வத துல்லியமான பாவங்கள் இல்லாமக்கக்கூடியது இந்த சிவநாமம். அது மட்டுமல்ல, சவுனகா பாபபலம் இருக்கிற இந்த விஷயங்கள் சிவநாம உச்சாரணத்தினால இல்லாமல் என்னென்ன விதமான பாவங்கள் நமக்குண்டோ, பஞ்சமகா பாதகமானாலும் சரி, பிரம்மஹத்யா தோஷமானாலும் சரி, சிவ நாம உச்சாரணத்தினால எல்லாம் போயிடும். வேற ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். சிவநாமம் மட்டும் ஜெபிச்சா போகிறோம். அதுக்காக பூஜை பண்ணப்படாது, கோயிலுக்கு போகப்படாதுங்கிற அர்த்தம் அல்ல. அந்த சிவநாமத்துடைய மகிமையை சொல்லும் போது இது ஒன்னே போரும் அப்படிங்கிற நமசிவாயாங்கிற மந்திர ஜபம் மட்டும் போரும். இதனால என்ன, சவைதீக ச புண்ணியாத்மா சதன்யஸ்த புதோ மதா சிவநாம ஜபாசக்தோ யோ நித்யம் அபிமானவ பவந்தி விவிதானா தர்மாஸ் தேஷாம் சத்ய பலோன்முகாக ஏஷாம் பவதி விஸ்வாச சிவநாம ஜபே முனி. சிவநாமம் ஜபிக்கிறவன் வைதிகமாயிட்டும் ஆத்மீகமாயிட்டும் பாண்டித்யம் உள்ளவனாயிட்டும் எல்லா விதமான சௌபாகியத்திலையும் கூடி உயர்ந்தவனாக மாறுவன். அதுக்கு எல்லாவித அனுகிரகங்களும் அவனுக்கு கிடைக்கும். தர்மிஷ்டனாக இருப்பன். ஈஸ்வர விசுவாசத்தோட ஜெபிக்கப்பட்ட பலம், ஈஸ்வர விசுவாசத்தோட அவன் ஜெபிக்கிற சமயத்தில்
அவனுக்கு அந்த பலம் உடனே அவன் அதை உணருவன் அப்படின்னு. இந்த சிவநாமம் ஜபிக்கிறதுனால இன்னொரு விசேஷம் என்ன? பாதகானி வினஷ்யந்தி யாவந்தி சிவநாமதா புவி தாபந்தி பாபனி கிரியந்தே நரேர் முனே. பாதகம் பிரம்மஹத்யா தோஷம், பஞ்சமகா பாதகம். நான் நிறைய சொல்லியிருக்கேன் கிளாஸில், இருந்தாலும் இங்கே கான்டெக்ட் வந்ததுனால ஒன்னோடு அதை ரிமைண்ட் பண்ணுறேன். சொர்ணஸ்தேயம், சுராபானம், அமிர்த பஜனம், குருபத்னி கமனம், 4 தான் சொல்லியிருக்கேன். ஆனால் பஞ்சமகா பாதகம். 5வது என்னது? இந்த 4 செய்யறவனோட சம்சர்க்கமோ பழக்கமோ வச்சு அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் சமீபத்தில் இருந்தாலே போருமா. இந்த 4ல் எந்த பாவம் செய்தாலும் அது இவனை ஒட்டின்றோம். அதனால அது சம்சர்க்கத்தினால கிடைக்கக்கூடியது 5வது பாவம். சொர்ணஸ்தேயம்னா திருட்டு. சொர்ணம்னு மட்டுமல்ல, ஸ்தேயம் சொன்னாலே திருட்டு. சொர்ணஸ்தேயம் சொல்லுறது கூடுதல் ஆளுகள் திருடுறதுக்கு நினைக்கிறது சொர்ணத்தை தானே. அந்த காலத்திலே அதுக்கு தான் பிராதானியம். அதனால சொர்ணஸ்தேயம். சுராபானம், மத்தியபானம், அமிர்த பஜனம், பொய் சொல்லரும். சிலவாளுக்கு இது ஒரு பெரிய ஒரு மாறா ரோகமாகும். வாயெடுத்தா பொய் தான் சொல்லுவான், நம்புற மாதிரி பொய் சொல்லுவான், கொஞ்சம் கூட ஒரு உழுப்பே கிடையாது சொல்லுவாள் மலையாளத்தில். அதை மாதிரி இப்படி சொல்கிறோமே, இது அவன் நம்புவானா, சொல்லலாமா? ஒன்றும் கிடையாது. என்ன வேணா நிபந்தனை அடிச்சிடுவான் போய். அதெல்லாம் பெரிய பாபமாம், மகாபாதகம் சொல்லியாச்சுன்னா பிராயச்சித்தம் பண்ணி அவ்வளவு சீக்கிரத்தில் அதுலேருந்து விடுபட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டமான உபதிரவத்தை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பாபம் அது. அமிர்த பஜனம், குருபத்தினி கமனம், குருபத்தினிட்டு அவமரியாதையாக பெருமாறுறது. அது அந்த குருகுல வித்யாபியாச காலத்தில் உண்டாயிருந்த ஒரு காரியம். இப்போ அதுக்கு உள்ள சான்ஸ் எல்லாம் இல்லை. இந்த மகாபாதக பாபானாம் பாதகானி வினஷ்யந்தி யாவந்தி சிவநாமதா. சிவநாமம் என்று சொன்னா போதும், இதெல்லாம் போயிடும். அதுக்காக சிவநாமம் ஜபிக்கிறோம் என்ன வேணா பாபம் செய்யலாங்கிற அர்த்தம் அல்ல. எப்பவுமே நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். பிராயச்சித்தம் பண்ணி விமுக்தனாக முடியாத பாபம் செய்தவன் கூட சிவநாம மந்திரம் ஜபிச்சா அந்த பாபத்திலிருந்து முக்தனாகிறான்னு சொன்னா அந்த அளவுக்கு பிராதானியம் சிவநாமத்துக்கு உண்டு தற்பது. அவ்வளவுதான் சொல்லுகிறேன். நம சிவாய நகாரமாகிய நாவினை நஞ்சன வெறுத்து மகாரமாகிய மாசெல்லாம் வேருடன் களைந்து சுகாரமாகிய சிவனை நினைத்து பகாரமாகிய வனத்தில் இருந்து இளைப்பாரி யகாரமாகிய பிரம்மத்தை அடைந்தனன் ஜீவன். நம சிவாய அப்படிங்கிற அர்த்தம். அதனால பிரம்மஹத்யாதி பாபானாம் ராசீன பிரமிதான் முனே சிவநாம திருதம் புரோக்தம் நாசயத் அகிலான் நரேஹி சிவநாம தெரியும் பிராப்பிய சம்சாராப்திம் தரந்தியே சம்சார மூல பாபானி தானி நஷ்யந்திய சம்சயம். அசம்சயம் நஷ்யந்தி அசம்சயம் நஷ்யந்தி அசம்சயம். சம்சாரங்கிற சாகரத்தை கடக்கிறதுக்கு தோணியா இருக்கக்கூடியது நமசிவாய மந்திரம். சம்சாரம்னா புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம். அப்படின்னா இந்த சிவமந்திர ஜபத்தினால, நாம ஜபத்தினாலேயே நம்ம மனசுல இருந்து அந்த மோகமெல்லாம் இல்லாமாயி இனி ஒரு பிறவி இல்லாத ஒரு அவஸ்தை நம்ம கிடைக்கும்னா மோட்சம் கிடைக்கும் தாற்பயம். இன்னொரு பிறவி உண்டா மறுபடியும் சம்சார சாகரத்தில் நம்ம வரத்தானே வேணும் இல்லையா? இப்ப சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்குள்ள தோணியாக வர்த்திக்கிறதுன்னு சொன்னா அக்கறை போறதுன்னா மோட்சத்துக்கு போறது தாற்பயம். இப்படி தோணியாக வர்த்திக்கக்கூடியது இந்த நமசிவாய மந்திரம். அவனுடைய எல்லா பாவங்களையும் இல்லாமக்கக்கூடியது நமசிவாய மந்திரம். சம்சாரத்தில் எல்லா பாவம் இல்லாதாக்கி இந்த சிவநாம ஜபம் அவனை அக்கறை எத்திக்கும். அது எப்படின்னா சம்சாரத்தினால கஷ்டப்படப்பட்ட அந்த கஷ்டத்தை இல்லாமக்கிறதுக்கு வெட்டி முறிச்சு களையப்பட்ட கோடாலியாக வர்த்திக்கக்கூடியது சிவநாம ஜபம் அப்படின்னு வருது. லலிதா சகஸ்ரநாமத்திலே வரும். பவதாவ சுதாவிருஷ்டி இந்த அதிலே வரும். இந்த சம்சாரத்தில் விருட்சமாக நம்ம கணக்காக்கிறோமானா அதை வெட்டி தெளிக்கப்பட்ட கோடாலியாக வர்த்திக்கக்கூடியவள் ஆதிபராசக்தி அப்படின்னு சொன்னா
அந்த சம்சாரத்தில் உள்ள துக்கத்தை நமக்கு இல்லாமாக்கி, சம்சாரங்கிறது என்னது, அட்டாச்மெண்ட்னால தானே சம்சாரம் வருது இல்லையா? மோகம் க்ஷயிக்காததுனால தான் மோட்சத்துக்கு போகாமல் மறுபிறவி வருது. பூர்வ ஜென்மம் புனர்ஜென்மம் ரெண்டும் விஸ்வசிக்கப்பட்டதாலே நம்ம மதம். அதனால புனர்ஜென்மம் இல்லாம ஆகணுமானா மோட்சம் கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணுமா மோகம் இல்லாம ஆகணும். அப்படிப்பட்ட அந்த புனர்ஜென்மத்துக்கு காரணமான அந்த ஆஷாபாசங்கள், மேல இருக்கிற அட்டாச்மெண்ட், இதெல்லாம் இல்லாமக்கக்கூடிய இந்த நமசிவாய மந்திரம். அப்புறமோ சம்சார மூலபூதானாம் பாதகானாம் ஹேமுனே சிவநாம குதாரேண விநாசோ ஜாயதே துருவம் சிவநாமாமிருதம் பேயம் பாபதாவானலார்த்திதைஹி பாபதாவாகிரிதப்தானாம் சாந்திஸ்தேன வினானகி. இந்த காட்டுது எப்படி பொள்ளுமோ அத மாதிரி பொள்ளிக்கிற பாவம் செய்தவன். அப்படின்னா நேரத்தை சொன்ன மாதிரி பயங்கரமான பாவம் செய்தவன் அவன் கூட இந்த சிவநாமம் ஜெபிச்சாச்சானா அந்த பாபத்தினால வரப்பட்ட பொள்ளலுடைய இது வராதாம். தேன் பருகின மாதிரி உள்ள சுகம்தான் அவனுக்கு கிடைக்கும். தேனை போல குணம் செய்யும் அப்படின்னு ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம். காட்டுதல் விழுந்தாலும் அதிலிருந்து அதிஜீவிக்கக்கூடியது, ஜீவிப்பிக்கக்கூடியது நம்ம சிவநாமம் ஜபம். அதனால இந்த சிவநாம ஜபம் மட்டும் ஒருத்தன் செயலையானா என்ன ஆகுது, சிவநாம்னி மகத் பக்திர் தாதா ஏஷாம் மகாத்மனாம் தத்விதானாம் து சகசா முக்திர் பவதி சர்வதா அநேக ஜென்மபிரேன்ய தபஸ்தப்தம் முனீஸ்வரா சிவநாம்னி பவேத் பக்தி சர்வ பாபஹாரிணி. இந்த மனசுல சிவநாமம் எவன் சூட்சிக்கிறானோ, ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ சிவநாமத்தை சூட்சிச்சாலே போரும் தாத்பரியம். அந்த சூழ்ச்சிக்கிறதுனா மனசுக்குள்ள எப்போதும் நினைச்சுட்டு இருக்கிறது தாத்பரியம். அது சும்மா இருந்த வாழ்க்கெல்லாம் நினைக்க வராது. எவனொருவன் நமசிவாய மந்திரத்தை ஜெபிக்கிறானோ அவனுக்கே தான் அது வரும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நாளைக்கு 108 பிராവശ്யம் நமசிவாயா நமசிவாயா நமசிவாயான்னு சொன்னாலே போதும். அதுக்கு இந்த நம்ம பூஜா ஹாலில் எல்லாம் போனால் ஒரு 108 முத்து வச்ச மாலை கிடைக்கும். இந்த மாலையை வாங்கிக்கலாம். இல்லைன்னா கவுண்ட் பண்ணுற மெஷின் இருக்குது, அதை வச்சு கவுண்ட் பண்ணலாம். இல்லைன்னா 10 புஷ்பத்தை வச்சுக்கணும், இல்லை 10 ஈர்க்கிலோ வச்சுக்கணும், இல்லை 10 ஏதாவது 10 1 ரூபா காயின் 10 எண்ணம் வச்சுக்கலாம். விரலால் 10 எண்ணம் ஒரு காயினை மாட்டணும். 10 காயின் வரும்போது 100 ஆகிடும். 108 பிராവശ്யம் நமசிவாய மந்திரம் ஜெபிச்சா போரும். அப்படி நாள்பட வரும்போது மனசுக்குள்ள அந்த சிவநாமம் எப்போதும் முழங்கின்றே இருக்கு. நம்ம அறியாமலே மனசு அதில் மந்திரிச்சுட்டே இருக்கும் தாற்பயம். அப்படி மனசுல சிவநாமம் ஜெபிக்கிறது என்னத்தினால, நான் எதுக்கானா எல்லா பாபத்திலிருந்து விமுக்தனாகி அவன் பிரம்ம தியானத்தில் பிரவேசிப்பன். ஏன்னா அப்படி வரும்போது பிரம்மன் தான் சத்தியங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனசில் வரும் தாற்பயம். நமக்கு எப்போவுமே அதுதானே முக்கியம் இல்லையா? இந்த மித்தியான லோகத்தை சத்தியம் நம்ப வைக்கிற இந்த மாயிலிருந்து விமுக்தனாகி சத்தியமான வஸ்துவான பிரம்மன் தான் அப்படிங்கிற உணர்வு நம்ம மனசில் வந்தால் தான் நம்ம கடத்தேற முடியுமே ஒழியே, அது வரைக்கும் இந்த மித்தியான லோகத்தில் சத்தியம் நம்புற வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், அவ்வளவுதான். எத்தனை பாகவதம் வாசிச்சாலும் எத்தனை ராமாயணம் வாசிச்சாலும் இந்த சிந்தை வந்தாத்தான் அக்கறை போக முடியுமே ஒழிய அது வாசிச்சதுனால மட்டும் போக முடியாது. அது வாசிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு நல்லா சொல்லப்பட்ட அர்த்தம் தப்பாக நினைச்சுக்கப்படாது. அது வாசிச்சுட்டு எல்லா வேண்டாத்தரும் செய்தால் ஒன்றா போயிடுங்கிற எண்ணம் வேண்டவே வேண்டாம். அதனால் அழகா சொன்னார், கற்க கற்பவை கசடத கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த கடைசியில் 2 வாக்கு இருக்கு. சும்மா படிச்சா மட்டும் போடாது. எப்படி படிக்கணும்? கற்க, கற்பவை கற்க, படிக்க வேண்டியதை படிக்கணும். கற்பவை கசடத கற்க, அது மிஸ்டேக் இல்லாமல் ஒழுங்கா படிக்கணும், சரியா படிக்கணும். அபத்தமாக வாங்கி வச்சுட்டு வேண்டாத்தெல்லாம் சொல்லப்படாது. நிறைய பேர் இந்த மாதிரி தம்பி தெரியாதனமா விஷயத்தை என்னத்தை எல்லாமோ சொல்லி என்னத்தை எல்லாமோ பண்ணி வச்சுட்டு. இப்போ நான் பெங்களூர் போயிருந்தேன். அவங்களோட தப்பாக நினச்சிக்காரவங்க அவளோட விசுவாசம் நான் இல்லை சொல்லை. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டலாம். கொடுத்தா அவளுக்கு ஐஸ்வர்யம் போயிடும். அது என்ன தெரியல. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றான், என்ன பண்ணுவா? பைசா கொடுக்காம இருப்பாளா? இல்லையா? இதெல்லாம் பரம்பரையாக சும்மா 2-3 தலைமுறையாக வந்த அந்த விசுவாசங்களாக்கும். அதெல்லாம் ஐஸ்வர்யம்னா பைசா தான் ஐஸ்வர்யம் நினைச்சுட்டு இருக்கா. ஐஸ்வர்யம்னா பைசா மட்டும் அல்லவே. நான் சொல்லிருக்கேனே, எல்லா சௌபாகியங்களும் இருக்கணும். அதை
இது மூணும் பகவத் அனுகிரகத்தினால நமக்கு எப்போ இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது முடியாது. இந்த மாதிரி இப்படி பலமான விசாரங்கள் சிந்தனைகள் எல்லாம் மனசில் வந்துட்டே இருக்கும். இப்படி உள்ள சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் ஆனாத்தான் அந்த, ஏன்னா இந்த லோகம்தான் நிச்சயம், இதுதான் சத்தியம் நினைச்சிருக்கிறதுனால தான் இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நம்மளை அடிமையப்பட்டு போயிடும். இது மித்தியதானே, இன்னைக்கு செல்வம் இருந்தாலும் நாளைக்கு போகத்தானே செய்யணும், நாம் அதை விட்டு போகத்தானே போகிறோங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வந்ததுன்னா அவன் மாயை ஜெயிக்கிறதுக்குள்ள எலிஜிபிலிட்டியில் வரான்னு தாற்பயம். அந்த மாயைக்கு அதீதமாக இருக்கப்பட்ட பிரம்மன் தான் சத்தியங்கிற உணர்வு தான் பிரம்ம தியானம். அந்த பிரம்ம தியானம் வரத்துக்கு இந்த சிவநாம மந்திர ஜபம் அத்தியதிகம் உத்தமம் அப்படிங்கிறதான் அதை சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அநேக ஜன்ம விரியேன தபஸ்தப்தம் முனீஸ்வரா சிவநாம்னி பவேத் பக்தி சர்வபாபகாரிணி. பல ஜென்மங்கள் எடுத்து சஞ்சிதம் சொல்லிருக்கோமே, இதுவரைக்கும் எடுத்த ஜென்மங்கள் உள்ள பாவங்கள் எல்லாம் இந்த பலப்பை நம்ம அனுபவிக்கத்தானே செய்றோம் இல்லையா? அதனால் பல ஜென்மங்கள் வரப்பட்ட பாவங்களை நம்ம இல்லாமாக்கும். இன்னொன்று என்னன்னா, பல ஜென்மங்கள் தபஸ் அனுஷ்டிச்சு நல்ல காரியம் பண்ணினாத்தான் இந்த ஜென்மத்தில் சிவாராதனை செய்யறதுக்குள்ள பாக்கியம் உண்டாகும், சாதிக்கும். இப்போ சிவபுராணம் படிக்கணுங்கிறது அவ்வளோ எழுப்பமான காரியம் அல்ல. நிறைய ஜென்மம் எடுத்து நான் சொன்னேன், ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு விவேக சூடாமணி ஆதிசங்கருடைய வாக்கு. 84 லட்சம் பிறவியில் 9 லட்சம் பிறவி மனுஷ பிறவி. அதாவது துர்லபமாக கிடைக்கக்கூடியதான் நம்மளை மாதிரி உள்ள மனுஷ பிறவிகள். பெருமைக்காக சொல்லறதெல்லாம் சத்தியமான வஸ்து அது. ஏன்னா புண்ணிய கர்மங்கள் செய்தாதான் புண்ணியத்துடைய பலம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஜென்மம் அடுத்தது கிடைக்கும். புண்ணியம் மட்டும் செய்யலை, நம்ம பாபமும் செய்திருக்கோம், மனுஷனா ஜீவிச்சிருக்கோம். புண்ணியம் மட்டும் செய்திருந்தா ஈஸ்வர துவயமான பிறவிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். சாதாரண மனுஷனா கிடைச்ச காரணமே பாப புண்ணிய மிஸ்ரிதமானது தான். நமக்கு புண்ணியம் நிறைய செய்திருக்கோம், பாபம் கொஞ்சம் தான் செய்திருக்கோம். அதனால இந்த கஷ்டங்கள் துக்கங்கள்லாம் வருது. சின்ன சின்ன காரியங்கள் அது அப்படியே நல்லிஃபை பண்ணி போயிடணும், அனுபவிச்சு தீர்த்துடணும். அப்படி பூர்வ ஜென்மத்தில் அனுஷ்டிச்ச தபஸனுடைய பலம்தான் சிவாராதனை செய்யறதுக்கு ஒருத்தனுக்கு கிடைக்கிறது. அந்த சிவாராதனை எல்லா பாவங்களையும் இல்லாமாக்கும் அப்படிங்கிறதாக்கும் 34வது ஸ்லோகம் வரை அதை சொல்லிருக்கார். நீ பாக்கி ஒரு 11 ஸ்லோகம் கூட இருக்கு, அதனுடைய மீனிங்கை பார்த்துட்டு நான் மொத்தமாக இதில் நான் ஆடியோ போடுறேன். அது கொஞ்சம் கூட எழுதுறதுக்கு பார்க்கணும். அநேக ஜன்மபிரேன தபஸ்தப்தம் முனீஸ்வரா சிவநாமினி பவேத் பக்தி சர்வ பாபாபஹாரிணி. பல ஜென்மங்கள் எடுத்த பாபங்கள் கூட இந்த சிவ நாம மந்திரத்தினால, நமசிவாய மந்திரத்தினால போகும்னு சொன்னோம். கிருத்வாப்பி அநேக பாபானி சிவநாம ஜபாதரஹா சர்வபாப விநிர்முக்தோ பவத்யேவன சம்சயா. இந்த சிவநாமத்தினால எல்லா பாபங்களும் இல்லாமாகுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட சம்சயம் வேண்டாம். கிருத்வா அநேக பாபானி, எவ்வளவு பாபம் செய்திருந்தாலும் இந்த பாபம் முழுவன் இல்லாமாயிடும் அப்படிங்கிற மாதிரியாக்கும் இங்கே சொல்றாரு. அதனால எஸ்யா சாதாரணி ஷம்பு நாம்னி பக்தி அகண்டிதா தஸ்வை மோட்ச சுலபோ நானியஸ்யேதி மதுர்மமா. சஞ்சல சித்தன் அல்லாத்த, அதானது திருட பக்தி, உரைச்ச பக்தி, திருட பக்தி சித்தியர்த்தம் தான் சங்கல்பமே பண்ணுவான். கிடைக்குமோ கிடைக்காதோ, சரி பார்ப்போம், அனுகிரகம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, சும்மா நமக்கு செய்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சஞ்சல மனோபாவம் படாது. இன்னைக்கு பக்தி நாளைக்கு பக்தி இல்லைங்கிற எண்ணம் கிடையாது. திருட பக்தி, நான் நினைக்கிற கடவுள் சிவன் என்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோடு உள்ள பக்தி. அந்த திருடபக்தி உள்ள ஒரு சிவன் இருக்கானே, அவனுக்கு நிச்சயமா மோட்சம் சாத்தியமாகும். யஸ்யா சாதாரணி சம்பு நாம்னி பக்தி அகண்டித, அகண்டித பக்தினா திருட பக்தின்னு அர்த்தம். தஸ்ய மோட்ச சுலபோ நானியஸ்யேதி மதுர்மமா. அவனுக்கு மோட்சம் சாத்தியமாகும், நிச்சயம் கிடைக்கும்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கிடைக்குன்னு அதாரிட்டேட்டிவாக சொல்ல முடியாதே இல்லையா? மோட்சம் கிடைக்குமா கிடைக்காது, என்னுடைய அபிப்பிராயம் என்னது அப்படின்னு கேட்டால், எவனவனுடைய மனசு
திருடபக்தியோட பகவான்கிட்ட இருக்கோ, சஞ்சல சித்தன் அல்லாமல் ஒருத்தன் சிவபக்தனாக இருக்கானோ அவனுக்கு மோட்சம் சாத்தியம்ங்கிறதுல சந்தேகமே இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால என்ன, பெரிய பாபம் பண்ணினவன் கூட கிருத்வாப்பி அநேக பாபானி சிவநாம ஜபாதரஹா சர்வபாவ விநிர்முக்தோ பவத்யேவன சம்சயா. பெரிய பாபம் பண்ணினவன் கூட அந்த சிவபக்தியில் முடிவனாக மாறி இருந்துட்டானா அவன் அந்த பாபத்திலேருந்து விமுக்தனாவன். அதனால பாபம் பண்ணிட்டான்ங்கிறதுனால அவன் கஷ்டப்படணுங்கிறது கிடையாது. பாபத்தினுடைய பலம் அனுபவிப்பான், இல்லை சொல்லலை. ஆனால் அந்த சிவபக்தி வந்து அந்த சிவபக்தி திருடமாக மாறுற சமயத்தில் இந்த பாபத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிற சக்தி அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும், பகவான் கொடுத்துருவார். எப்படி அது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட வர்ணிக்கிறார். பவந்தி பஸ்மாத் சாத் விரக்ஷா பவத் தக்தா யதாவனே ததா தாவந்தி தக்தானி பாபானி சிவநாமதா. பெரிய காடு, நிறைய மரங்கள், ஆனால் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு போருமே காட்டுது இல்லையா, இந்த சின்ன ஒரு ஸ்பார்க்கு போரும் எப்படி காற்றுள்ள மரங்களை பூரா எரிச்சு சாம்பலாக்கிடுமோ அதே மாதிரி இந்த ஒரு சிவநாம ஜபம் மட்டும் போரும் அவனுடைய எல்லா பாபத்தையும் இல்லாமக்கும். எப்படி ஒரு ஸ்பார்க்கு காற்றுள்ள மரங்கள் எல்லாம் வச்சு காட்டுதியா பறந்து அது எப்படி விருட்சங்கள் எல்லாம் இல்லாமக்குமோ அதே மாதிரி சிவநாம மந்திர ஜபம் சர்வ பாவங்களையும் இல்லாமக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். அதனால யோ நித்தியம் பஸ்மபூதாங்கா சிவநாம ஜபாதரஹா சதரத்யேவ சம்சாரம் அகோரபி சவுனகா. சவுனகா, யாதொருவன் பஸ்மத்தால சுத்திகரிக்கப்படுறானோ தூய்மைப்படுத்தப்படுகிறானோ அர்த்தம். யாதொருவன் பக்தி ஸ்ரத்தையோடு கூடி சிவநாமம் ஜபிக்கிறானோ அவன் எப்பேற்பட்ட பாபியானாலும் சரி சம்சார சாகரத்தை தரணம் செய்யறதுக்கு கழிவுள்ளவனாக மாறுவான். அப்படின்னா மறுஜன்மம் இல்லாத அவஸ்தை அவனுக்கு கிடைக்கின்ற மோட்சம் கிடைக்கும் தாற்பயம். அது மட்டுமல்ல, கிம் பகூக்தியா முனிஸ்ரேஷ்டா பிரம்மஸ்வஹரணம் கிருத்வா ஹத்வாபி பிராமணான் பகூன் ந லிப்யதே நரப்பாபை சிவநாம ஜபாதரஹா விலோக்கிய வேதானகிலான் சிவநாம ஜபப்பரஹ சம்சார தருணோபாய இது பூர்வை வினிஷ்டிதம். பிரம்மஹத்யா தோஷம், பிராமணுடைய தனத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய பாவம் செய்தவன் கூட சிவநாம ஜபத்தை மட்டும் அவன் தொடங்கிட்டானா இந்த பாவம் எல்லாம் அவனுக்கு இல்லாமாகும். தாற்பயம் அதானது பிரம்மஹத்யா தோஷத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. ஆனால் சிவநாம மந்திர ஜபம் அதுக்கும் பிராயச்சித்தமாக எடுத்துக்கலாம்னா இந்த நாமம் நமசிவாய மந்திரத்தினுடைய பிராதானியத்தை காணிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். வேதனை படத்தில் நம்ம பூர்ணமாக செய்தாலும் நமக்கு ஒருத்தன் வேத பட்டணம் முழுவதும் செய்தால் கூட கடைசி நம்ம என்ன தீர்மானத்துக்கு வருவேன் தெரியுமா, சிவநாம மந்திரம் மட்டுமே போரும் சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு உத்தமமானது அப்படின்னு சொல்லுவா. இது பல ரிஷிகளும் உபதேசிச்சிருக்கா. சிவநாமனோ மகிமானம் சர்வபாபஹரணம் பாபானாம் ஹரணம் சம்போர் நாமன சக்திர் ஹி பாவனி சக்னோதி பாதகம் தாவத் கர்த்தும் நாபி நரக் கொஜித்து. ரிஷிகளே, எதுக்கு கூடுதல் சொல்லணும்? சிவாநாம பிரபாவேண லேபே சத்கதி முத்தமாம் இந்திரத்யும்ன நிருபப்பூர்வம் மகாபாப யுதோ முனி. எதுக்கு கூடுதல் சொல்லணும்? சிவநாமத்தால் தன்னுடைய சக்தி எல்லா பாபத்தையும் இல்லாமக்கும். அதனால உத்தமமான ஒரு மந்திரம் என்னது கேட்டால் சிவநாம ஜபம் தான். அப்படி சிவநாமஜபம் பண்ணுறவன் பாப விமுக்தனாகிறான். மட்டுமல்ல, இனி பாபம் செய்யறதுக்குள்ள ஒரு சாத்தியதையும் வராதுன்னு தாற்பயம். இன்னொரு இதில் பார்த்தா சிவ நாம ஜபத்தினால இல்லாமக்கப்பட்ட பாபத்தை செய்யற அளவுக்கு மனுஷனுக்கு கழிவு கிடையாது. எந்த ஒரு சிவநாமம் எப்பேற்பட்ட பாவத்தை இல்லாக்குமோ அந்த பாபத்தை ஒரு மனுஷனால செய்ய முடியாதுன்னு சொன்னா, மனுஷனால செய்ய முடியாத பாபத்தை கூட இல்லாமக்கக்கூடியது அந்த சிவநாம ஜபம் அர்த்தம். அதனுடைய பிராதானியத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் அதுதான். அதனால சிவநாமத்துடைய சுவாதீனம் உதாரணமாக இந்திரத்யும்னனுடைய கதை அதில் வருது. இந்திரத்யும்னனுக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சது சிவநாம ஜபத்தினால தான். அதே மாதிரி ஒரு பிராமண ஸ்திரீ அவள் செய்த பாபத்துக்கெல்லாம் இருந்து அவளுக்கு மோட்சம் கிடைச்சி அவளுக்கு உன்னத ஸ்தானம் லபிச்சது. இதுவும் சிவநாம மந்திர ஜபத்தினுடைய உதாரணம் தான். புராணத்தில் இருக்க 2 கதைகள். இதுக்கு கூடுதல் சொல்லணும். இத்தியுக்தம்போ விஜஸ்ரேஷ்டா நாம மாஹாத்மியம் சடுத்வம் பஸ்ம மாஹாத்மியம் சர்வபவநாசனம் ததா குஜித் விஜாயேஷா சௌமுனே பகுபாபி சிவமந்திர பிரபாவேண லேபே சத்கதி முத்தமாம். எதுக்கு ஜாஸ்தி சொல்லணும்? சிவமந்திரம் முன்னே போரும்
ஒரு மனுஷனுக்கு உத்தமகதி கிடைக்கிறதுக்கு, மோட்சப்பிராப்தி கிடைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட சிவநாமத்துடைய பிராதானியத்தை இப்போ நான் சொன்னேன். இனி இதே மாதிரி பஸ்மத்துடைய மகாத்மியம் இருக்குது, அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 23ஆமത്തെ சர்க்கத்தை முடிக்கிறார் சூதன். 24ஆமത്തെ சர்க்கத்தில் அத்தியாயத்தில் பஸ்ம மகாத்மியம் வருது என்னங்கிறது அந்த நாளில் பார்க்கலாம்.